தம்பிக்கு ரொம்ப நாளாவே கோயிலுக்கு மொட்டை போடணும்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி முடி வேற நிறைய வளர்ந்துருச்சு, இன்னைக்கு போய் மொட்டையை போட்டு வந்துருவோம் வெள்ளிக்கிழமை அதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆர்எஸ் மங்கலம் பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து பஸ் ஏறணும். அப்படி எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? நயினார் கோவிலுக்கு தான் போகிறோம். ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியாச்சு. நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் போன மாதிரி ஒரு ஞாபகம் இருந்துச்சு, இருந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். அப்பா இப்போ வாலியை தூக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? மொட்டை போடுற இடத்துக்கு தான். வர்ற வழி பூரா வாலியை தூக்கிட்டு போயிட்டு வாங்க அர்ச்சனை சாமான் வாங்கிக்கிறங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. அதோட மொட்டையை போட்டு என்ட்ரன்ஸ் தான் வந்து நின்னோம். என்ட்ரன்ஸ் வந்து நிற்கலையே நம்ம ஐட்டம் முன்னாடி வந்து நிற்கிது. சரி கோயிலுக்கு போயிட்டு அடுத்து வந்து நம்ம வேலையெல்லாம் கவனிச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் அர்ச்சனை தான் பண்ணோம். அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம். ஏன்னா அர்ச்சனை கூட ரெண்டையுமே சின்ன தட்டில் வச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கினதுனால அதை வச்சு தூக்கிட்டு வர கொஞ்சம் சிரமமாகவே இருந்துச்சு. நம்மளும் எதுவும் எக்ஸ்ட்ரா பைய எடுத்துட்டு வரல. அதோட அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பின்வாசல் வழியாக வந்துட்டோம் போல இருக்கு. காலையிலேயே அங்கேருந்து சாப்பிடாம வந்துட்டோம். சரி இப்போ அதை சாப்பிடுவோம் சாமி கும்பிட்ட பிறகுன்னு அப்பாவுக்கு 2 ஊத்தாப்பமும் எனக்கு 2 பரோட்டாவும் சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததோட தம்பி கழுத்தில் ஒரு மாலை போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதை தூக்கி வாச கதவுல போட்டுட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் ஒன்று எடுத்து பார்த்துட்டு அவ்வளோதான். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். பாய்.